ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, சியான் விக்ரம் சாரோட மரண மாஸ் வெயிட்டிங்கில் இருக்கும் ஆஸ்கார் படைப்பான தங்கலான் படத்தோட சூப்பரான மாஸ் லேட்டஸ்ட் அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சியான் வெறியர்களே, உங்களுக்காக ரீசெண்டாக ஸ்டூடியோ கிரீன் சிஇஓவான தனஜெயன் அவர்கள் உங்களுக்கு என்னென்ன அப்டேட்லாம் தங்கலானை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அந்தந்த அப்டேட்லாம் ஒரு இன்டர்வியூவில் ரீசெண்டாக கொடுத்துருக்கிறாரு. அண்ட் இந்த இன்டர்வியூவில் தங்கலானோட ரெண்டே ரொம்ப முக்கியமான விஷயங்களை பற்றி அப்டேட் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதில் முதல் முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்டேட்டை பற்றியும் படத்தோட சிஜி ஒர்க்கை பற்றியும் அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு நீங்களே கேளுங்களேன். இல்ல இப்போ என்னன்னா, ஞானவேல் சார் என்ன சொன்னாரு, நம்ம இந்த எல்லாமே டிலே ஆயிட்டே இருக்கு. அந்த ஃபெஸ்டிவல் போனா ரொம்ப டிலே ஆகுது, அந்த ப்ராசஸ் டிலே ஆகுது. இப்ப அடுத்ததா மே மாசம் தான் அடுத்த ஃபெஸ்டிவல் தான். ஞானவேல் சார் வேண்டாம், இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணி தான் நம்மளுக்கு படத்தினுடைய இது வராது. இப்ப RRR மாதிரி படம் ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம நிறைய கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா, அடுத்த வருஷம் ஆஸ்கார் கம்ப்ளீட் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா நீங்க பிரீமியர் போனாதான் நீங்க வெயிட் பண்ணி ஆகணும். பிரீமியர் வேண்டாம், நான் தியேட்டர் ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறமா நான் கொண்டு வரேன் அப்படின்றது போஸ்ட் ரிலீஸ் RRR பண்ண மாதிரி அப்படி பண்ணிக்கலாம் சொல்லிட்டாரு. அதனால இனிமே அந்த ஃபெஸ்டிவலுக்கு எல்லாம் நாங்க வெயிட் பண்ணாம, ஏன்னா ஃபெஸ்டிவல்னாலே உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க. இது பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்க, ரிலீஸ் பண்ணாதீங்க, இப்படி கொண்டு வந்துடாதீங்க, இந்த இடத்துல இப்படி ரிலீஸ் பண்ணணும், அப்படி கண்டிஷன்லாம் இருக்கு. சோ அது வேண்டாம். இது பக்கா மாசான ஒரு படம். நிறைய விஷயங்கள் இருக்கு, ரியலிஸ்டிக்கான விஷயங்கள் இருந்தாலும் மாசா நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படிங்கும்போது ஞானவேல் சார் சொன்னா நம்ம ரிலீஸ் போயிடலாம். இந்த ஒரு ஃபெஸ்டிவல் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு அந்த இதுக்காக பீரியட்ல ரொம்ப டிலே ஆயிடும் நம்ம படம், அதனால வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ ரிலீஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. நைஸ் நைஸ். எனக்கு கங்குவாவுக்கு நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, சிஜியோட கணக்கு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்னு. தங்களால அந்த அளவுக்கு சிஜி நிறைய எல்லாம் சொல்ல முடியாது, இருக்கு. அதுல கங்குவா வேற. கங்குவா அப்படின்றதே பாத்தீங்கன்னா அதனுடைய இது உலகத்தை ஒண்ணு கிரியேட் பண்ணி ஆகணும். இது ரியலிஸ்டிக்கான உலகம். இதுல நீங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் நீங்க சிஜி பண்ணணும். எக்கச்சக்கமா சிஜி பண்ணா கொஞ்சம் அதான் ஆர்டிபிஷியல் ஆயிடும். ரஞ்சித் சார் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. ரஞ்சித் சார் என்னன்னா, தன் படைப்புல எந்தெந்த மாதிரி விஷயங்கள் ஆட் பண்ணா அதுக்கு என்ஹான்ஸ் ஆகணும், அது மட்டும் தான் பண்ணுவாரு. எக்கச்சக்கமா சிஜி பண்ணி இது ஒரு பிரம்மாண்ட படைப்பா காமிக்கிறதுக்காக சிஜி பண்றதெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டாரு. அதனால அந்த மாதிரி சிஜி இருக்காது. பட் படத்துல நிறைய ரியலிசம் இருக்கு, நிறைய ரியல் லைஃப் ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால இது வேற மாதிரி படமா தான் இருக்கும். அந்த படைப்பு மக்களுக்கு பெருசா பிடிக்கிற மாதிரி தான். ஒரு சார்பேட்டா பார்த்தோம்ல, அதுல எல்லாமே இருந்தது, சிஜி இருந்தது, ஆனா நம்ம சிஜி தெரியாது. அந்த மாதிரிதான் லைவா இருக்கிற விஷயத்துல சிஜி எங்கெல்லாம் தேவையோ அங்க யூஸ் பண்ணுவாரு. ஸோ கேட்டிங்களா நண்பாஸ், வேற லெவல்ல தங்கலான் உருவாயிருக்கு அப்படின்றது தெரியுது. அண்ட் இதுல என்ன ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு இப்போதைக்கு போகல. ஸோ அதனால கண்டிப்பா படம் ஏப்ரல்ல தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கன்ஃபார்மா நம்மளால சொல்ல முடியும். ஸோ சியான் வெறியர்களே, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு சம்பவம் தான் போங்க. ஓகே நண்பாஸ், அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ப்ரொமோஷன் ஒர்க்கை பற்றியும் படத்தோட ரிலீஸ் பிளானை பற்றியும் அந்த இன்டர்வியூவில் சில அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னு அதையும் கொஞ்சம் கேட்டுருங்க. மிகப்பெரிய பட்ஜெட்ல வரப்போற படமா தங்கலான் வரப்போகுது. அந்த படம் தான் நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்புல இருக்கு. இப்ப விக்ரம் சாரும் சரி, ரஞ்சித் சாரும் சரி, ஒரு பெரிய படமா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மள எதிர்பார்க்கறது ஏப்ரல் அந்த படம் எப்படியாவது வந்துடணும், அதுக்காக தான் உழைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வருது, டேட் உடனே இல்ல முடிஞ்சுன்னா உடனே தான், உடனே நம்ம ரிலீஸ் பண்ண அந்த வாரமே. இப்ப 16ஆம் தேதி எலெக்ஷன், 19ஆம் தேதி வந்துடலாம், அந்த ஃப்ரைடே வந்துடலாம். ஏன்னா எலெக்ஷன்ன்றது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ், அந்த பீரியட்ல நம்ம மாட்டிக்க வேணாம் அப்படின்றதுதான். பட் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தங்கலான் மாதிரி ஒரு பெரிய படம் வரும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெரிய அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அந்த 2 வாரத்துக்கு நம்மளுக்கு கவலை இருக்காது. அது பிறகு அடுத்தடுத்த பெரிய படங்கள் வர ஆரம்பிச்சிடும். நிறைய ஸ்பாய்லர்ஸ் வேண்டாம், பட் படமா உங்களுக்கு அந்த டீசர் வரும்போது நீங்க பார்க்க போறீங்க. டீசர், அது பிறகு ட்ரெயிலர் எல்லாம் வரப்போகுது. இப்போ டைம் நிறைய பக்கத்திலே வந்துருச்சு, நெருங்கி வந்துட்டு இருக்கு. சோ நிறைய அதுக்கான பிளானிங்ல இருக்கும். நிறைய ப்ரொமோஷன்ஸ் பிளான் இருக்கு, அப்ராட்ல பிளான் பண்ணிருக்கோம். இந்தியால பல ஊர்களை பண்ணணும். ஓகே, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு பாம்பேல பெரிய லெவல்ல இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணணும்னு ஒரு பக்கா பிளானிங்ல இருக்கும். சோ எல்லாமே வெயிட் பண்ணது எந்த தேதி, அதுக்கு முன்னாடி என்னென்ன தேதியில நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஷெட்யூல்ல இருக்கும். சூப்பர் சார், சூப்பர் சார். தங்கலான் அப்டேட் கொடுத்துட்டே வருவோம். அடுத்தடுத்த வாரங்கள் தங்கலான் அப்டேட் நிறைய பார்ப்பீங்க. லெட்ஸ் ஆல் ஒர்க் டுவர்ட்ஸ் தங்கலான், அண்ட் வி வாண்ட் டு மேக் தங்கலான் as a golden boy of Tamil cinema.
ஆமா, அந்த ரத்தமும் சதையுமாக ஒரு ஐகானிக் படத்தை ஃபர்ஸ்ட் இது ஒரு ரிவைவல் மாதிரி தமிழ் சினிமா வந்து ஒரு டல் பீரியட்ல இருக்குல்ல, அதை மாத்துறதுக்கு இந்த படம் வரப்போகுது. we are all excited. நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. என்ன சியான் வெறியர்களே, நீங்கள் என்னென்ன அப்டேட்லாம் தங்கலானை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்களோ எல்லாத்தையும் புட்டு வச்சிட்டாரு நம்ம தனஜெயன் சார். ஸோ இதுக்கு மேலே என்ன நண்பாஸ், எல்லாரும் செலிப்ரேஷன் ஆரம்பிக்க வேண்டியது தானே. கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் வந்து தங்கலான் வரப்போகுது. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அடுத்த மாதத்துலேருந்து படத்தோட அப்டேட் வந்து லைனாக இறங்க போகுது. ஸோ அதுக்காகவும் சியான் வெறியர்கள் எல்லாருமே தயாராக மரண வெயிட்டிங்கில் இருங்க நண்பாஸ். என்ன நண்பாஸ், ஹாப்பியா? ஸோ இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சியான் வெறியர்களே. மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.